சேமக்கிழங்கு வறுவலுக்கு இது வந்து சேமக்கிழங்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு தோலை உரித்து இந்த மாதிரி நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கின்னு இதுக்கு மசாலா மஞ்சத்தூள், இது வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போதுமா? 1 ஸ்பூன், உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி. உப்புத்தூள், இது புளி கரைச்சல் கொஞ்சம். எவ்வளோம்மா புளி தேவை? புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு ஊற வச்சுருந்தேன். அது இது 1/4 கிலோ இருக்குமா? 1/4 கிலோ தான். 1/4 கிலோ சேமக்கிழங்கு. 1/4 கிலோ சேமக்கிழங்கு. அதுக்கு இந்த இது கரெக்டாக இருக்கும். இப்படி பெசிரி வச்சிடலாம். இல்லை அப்படியே கூட போட்டு வறுத்துக்கலாம். ஒன்றும் இது வந்து ரொம்ப நேரம்லாம் ஊறணும்லாம் இல்லை. ஊற வச்சா கொஞ்சம் உள்ளே நல்லா கொஞ்சம் உரைச்சா இருக்கும். சாப்பிடும்போது மசாலா நல்லா. அவ்வளோதான். இது போட்டு தக்காளி மூடி, கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், தக்காளி போட்டு இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கணும். சும்மா ரொம்ப நேரம் ஒன்றும் வேண்டியதில்லை. கொஞ்சம் கண்ணாடி பாகம் கொஞ்சம் வதங்கிச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். தக்காளி கொஞ்சம் இதுவும் ஆகுற இருக்கும். அவ்வளோதான். கரையணுமா தக்காளி? இப்போ ஊற வச்சா சேமக்கிழங்கு வெறும் மிளகாத்தூள் போட்டனால ரெட்டிஷாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா குழம்பு மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். பெரும் மிளகாத்தூள் ஒத்துக்காது அப்படின்னாங்கன்னா குழம்பு மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். அது குழந்தைங்க கொஞ்சம் சகப்பாக வேணும் அப்படின்னா வெறும் மிளகாத்தூள் நல்லா கலக்கிட்டு ஸ்லோவாக வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அப்படியே இல்லாமல் இது மட்டும் இந்த பெசர்னதை மட்டும் போட்டு வறுத்தோம்னா நல்லா இன்னும் இதுவாக ஒரு மாதிரி மொறுன்னு வரும். அப்படியும் ஒரு அதுவும் இருக்குது. வெங்காயம் தக்காளி போடாதையும் எண்ணெய் போட்டு கருவேப்பிலை பூண்டு மட்டும் போட்டுட்டு பூண்டு அப்போ கொஞ்சம் நெசிக்கு போட்டுடணும். அப்போ தான் எண்ணெயில் வாசனை நல்லா. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா. அது ஒரு டிஃப்ரென்ஸ். அது ஒன்றும் எல்லாருக்குமே பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு நல்லா மொறுன்னு அது நல்லாயிருக்கும். இது வந்து வெங்காயம் தக்காளி போட்டால் கொஞ்சம் நம்ம சாப்பாட்டில் கூட இது வந்து பிடிச்சின்னு சாப்பிடலாம். அந்த மாதிரி இருக்கும். இது அங்கே இன்றைக்கி கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுருக்கோம். அதனால இதுதான் செட் ஆகும்னு சொல்லி அதே தான் வச்சுருக்காங்க. சூப்பரான டேஸ்டியான சேப்பக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.